பீதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. என்ற வார்த்தை நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயலுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. ours however is only right because we are getting what we deserve for what we did, but he has done no wrong. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 வசனம் 41. என் அன்பு கடவுள் இயேசு கிறிஸ்துவே, நான் அந்த நல்ல கல்லனைப் போல உம்மை அறிய வேண்டுமே. நீர் குற்றம் செய்யாதவர். என் குற்றத்திற்காக, நான் பாவம் செய்ததற்காக நீர் சிலுவையில் பாடுபட்டு மரித்தீரே. அதை நான் உணராமல் நீர் எனக்காக சிந்திய திரு இரத்தம், என் பாவங்களுக்காக நீர் பட்ட காயங்கள், என் பாவத்தால் உமக்கு ஏற்பட்ட அவமானங்கள், இதை அனைத்தும் நான் நன்கு தெரிந்தும் அறிந்தும் உம்மை உதாசீனம் செய்த காலங்கள்தான் அதிகம். அவ்வாறு இருக்க அந்த நல்ல கல்லனைப் போல நான் உம்மை உணர்ந்து உம் சிலுவை பாடுகளை பார்த்து நான் பாவத்தை வெறுத்து தூய மனிதனாக வாழ எனக்கு வரமருளும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திரு இரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. தூய திரு இரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா.